ஒரு ஊரில் 2 ஓவியர்கள் இருக்காங்க. இந்த 2 ஓவியர்களுக்கு இடையேயும் நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளாங்கிற போட்டி நிலவிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு முதல் ஓவியனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆணவம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் மிகச்சிறந்த ஓவியன் அப்படின்ட்டு. ஒரு நாள் 2 பேருக்குமே போட்டி நடக்குது. இந்த போட்டியில் யார் வெல்ல போகுது என்பதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் முதல் ஓவியன் படம் வரைகிறான். பழங்களை வரைகிறான். அந்த பழங்களை பறந்து போன பறவைகள் பார்த்துட்டு உண்மையான பழங்கள்னு கீழே இறங்கி வந்து அதை கொத்த ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த முதல் ஓவியன் தத்ரூபமாக அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கான். அந்த கர்வத்தோடவே 2வது ஓவியனை பார்த்து, நீ ஏன் உன்னுடைய ஓவியத்தை மூடி வச்சிருக்க, திரையை விலக்கி உன்னுடைய ஓவியத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த 2வது ஓவியன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ பறவைகளை ஏமாற்றினாய், நான் உன்னை ஏமாற்றினேன் அப்படின்ட்டு. இந்த முதல் ஓவியன் புரியலையே அப்படின்றாரு. நீ எப்படி பழங்களை அழகாக வரைந்து பறவைகளை ஏமாற்றினாயோ அதுபோல் நான் திரையை மட்டுமே வரைந்து உன்னை ஏமாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது ஓவியன் சொல்கிறான். அப்போ தான் அந்த முதல் ஓவியன் தன்னுடைய ஆணவத்தை அகற்றிவிட்டு அந்த 2வது ஓவியனை அன்போடு தழுவி உண்மையிலேயே நீந்தான் சிறந்த ஓவியன் என்று பாராட்டினார். ஆணவம் அகற்றி அன்பு காட்டுவோம் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம்.